நாங்க T20 உலக கோப்பை ஜெயித்தால் ஜெயஷா அவங்க கிட்ட இருந்து அந்த விருதை நாங்க கண்டிப்பா வாங்க மாட்டோம்னு ஒரு அதிரடியான தீர்மானம் போட்டுருக்காங்க பங்களாதேஷ். எங்க T20 உலக கோப்பைன்றது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான டோர்னமெண்ட், முக்கியமான டோர்னமெண்ட், கோடிக்கணக்கான கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்ற போது இந்த மாதிரி காமெடி பண்றீங்க. நீங்க ஜெயித்தா அப்படின்றது பாகிஸ்தானும் இதே சொல்லியிருக்காங்க. சரி, உலகமாக அதிசயமா நீங்களோ பாகிஸ்தானும் இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கோப்பையை தூக்கி ஹோட்டலுக்கு எல்லாம் போக மாட்டோம் சொல்லுங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல ஐபிஎல் நாங்க காமிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க பேன் பண்ணிருக்கீங்க. சரி, இதனால பிசிசிஐக்கும் ஐபிஎலுக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ரியாக்ஷன்ஸ். ஒரு ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். நான் தெளிவா பதிவு செய்ய விரும்புகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவருக்கும் நடந்திருந்தாலும் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது உலகத்தின் எந்த மூலையில் யாருக்கு நடந்தாலும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். சரி, இதன் காரணமாக ஒரு ஆங்கிரி எமோஷன்ஸ், அதோட பிரஷர், முஸ்தபிசூர் ஐபிஎல் இருந்து நீக்கப்பட்டார். பாவம், அவர் மேல எந்த தவறும் இல்லை. பட் அந்த எமோஷன்ஸ் அவர் மேல தான் காமிச்சாங்க. அவர் மட்டும் தான் ஒரே ஒரு பங்களாதேஷி பிளேயர். இப்ப கேள்வி, அரசியலும் கிரிக்கெட்டும் மிக்ஸ் ஆகலாமான்னு சில பேர்லாம் கருத்து சொல்றாங்க. என்னோட இது பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகக்கூடாதுன்றதான் தாழ்மையான கருத்து. பட் இருந்தாலும் ஆகும். ரியாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா அதுதான் யதார்த்தம். நம்ம எல்லாமே எமோஷனலி கனெக்டட் சகோ. ஒரு கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்போர்ட், ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஒரு மகேந்திர சிங் தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சாலும், ஒரு இந்தியா ஜெயிச்சாலும் ஒரு பயங்கரமான அப்படின்னு ரசிக பெருமக்கள் வேற லெவல்ல ஃபீல் பண்றதுக்கு காரணம் அந்த எமோஷனல் கனெக்ட். நீங்க ஒரு ஒண்ணுமே ஒரு சினிமால போறீங்க, ஒரு அவங்களுக்கு ஃபேவரட் சூப்பர் ஸ்டார்ஸ் வரும்போது ஸ்கிரீன்ல பார்த்து விசில் அடிச்சு ஆஹா அப்படின்னு சொல்றது ஒரு எமோஷனல் கனெக்ட். அதே மாதிரி ஒண்ணுமே அரசியல் கூட்டங்களே நீங்க பாத்தீங்கன்னா கட் அவுட் வச்சு தலைவா அப்படின்னு கத்துறான் பாருங்க, அதுவும் ஒரு எமோஷனல் கனெக்ட். ஸோ நம்ம எல்லாத்துலயுமே எமோஷனலா கனெக்டடா இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த எமோஷன்ஸை பூட்டி வைங்க, இன்னொரு இடத்துல திறந்து வைங்கன்றது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுவும் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன் வெறும் கிரிக்கெட் ஃபேனா மட்டுமா இருப்பான், ஒரு ரஜினிகாந்தோட ஃபேனு மகேந்திர சிங் தோனியோட ஃபேனாவும் இருப்பாங்க. அப்படின்ற போது எல்லாமே இன்டர் கனெக்டட். அவங்க இமோஷன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சதறி கிடக்கும். சகோ, மக்களோட உணர்ச்சிகளை மிகவும் புண்படுத்தக்கூடிய மோசமான செயல்களுக்கு எதிரொலியாக அந்த பக்கத்திலும் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு வரும் என்பதை அவர்களும் உணர வேண்டும் என்று பாகிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் பங்களாதேஷையும் பிசிசி ஹேண்டில் பண்றாங்கன்றது என்னுடைய கருத்து. எதிரொலித்த விதம், திசை தவறா சரியானு சொல்றத விட இது தவிர்க்க முடியாத ஒண்ணு சகோ. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், காவிரி பிரச்சனை, கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து செப்பாக்ல ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்ப காவேரிக்கும் ஐபிஎலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. மக்களோட உணர்வு அங்க ஒன்றுக்கு ஒன்று பிரிந்து கொண்டிருந்ததால் கிரிக்கெட் வேற இது வேறலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த எமோஷன்ஸை கொட்டக்கூடிய ஒரு இடம் கிடைச்சதா அவங்க போய் கொட்டிக்கிறாங்க. சகோ, நான் எந்த மதத்துல பிறக்கிறேன் அப்படின்றது கடவுள் எனக்கு போடுகிற அறிவிப்பு பலகை. அதுல எனக்கு கண்ட்ரோலே கிடையாது சகோ. ஆனா நான் எப்படி மனிதநேயத்தோட வாழ்ந்தேன் அப்படின்றது நான் எனக்கு போடக்கூடிய அடையாள பலகை. அதுல கம்ப்ளீட் கண்ட்ரோல் எனக்கு இருக்கு. நான் எனக்காக கிரியேட் பண்ற ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றதால அன்பை பரப்புவோம், நவதே பேசுவோம், மனிதநேயத்தோட வாழ்வோம்ன்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. பட் இந்த அரசியலும் கிரிக்கெட்டையும் கலக்காதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கிரிக்கெட்ல எக்கச்சக்க அரசியல் நானும் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கீங்க. எனிவே, ஹாவ் அ நைஸ் டே சகோ.